அடுத்த முன்னாடிய பார்க்கணும்னு யோசனை வந்துச்சு, என் அறிவு வேலை செஞ்சுச்சு, எனக்கு எண்ணம் கலகலையா பிரிஞ்சிச்சு. என்னைக்கு ராமனாக உருவம் மாறணும் அடுத்த முன்னாடிய பார்க்காதடான்னு என் மனசு சொல்லுது. அதனாலதான் திரும்பி நிக்கிறேன். சூப்பர் சூப்பர், புரியுதா? அப்பதான் புறமுதுக காமிச்சு, அப்பதான் ராம வந்துட்டா நம்மளை காப்பாத்த அப்படின்னு வேகமா ஓடி போய் ராவணனுடைய முதுகு தொட்டா உருவம் மாறி போச்சு. கை எடுத்துட்டா. புரிஞ்சுச்சா? ராவணன் சீதையை தொடவில்லை, சீதை ராவணனை தொட்டான். இதுதாயா புராண கூற்று. இது ராமாயணத்தில் இல்லாத கூற்று. அப்ப கடைசி வரைக்கும் ராவணன் சீதையை தொடவில்லை. ஆனால் ஓரிடத்திலே முயற்சி செய்தால் அவள் சீதை. ஒத்துக்கிறியா மறுக்கிறியா? சொல்லு. இந்த உலகத்திலேயே எத்தனையோ ஆண்மகன்கள் இருக்கலாம். ஆனா அந்த ராமாயணத்துல ராவணேஸ்வரன் மாதிரி ஒரு நல்ல மனிதன் யாருமே கிடையாது. ராவணேஸ்வரனுக்கு சாபம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பெண்ணை சம்மதம் இல்லாம தொட்டாலும் உன்னுடைய தலை வெடிச்சு செத்து போவான் உன்னுடைய சாபம். ஆனா ராவணேஸ்வரன் தலை வெடிச்சு சாவல. தன்னுடைய உண்மையான உருவம் எங்க இருக்கு அப்படின்னு விபீஷணன் ராமன் கிட்ட சொல்லி ராமன் அம்பளால எய்து அதுக்கு அப்படிதான் செத்தார். அப்ப எவ்வளவு சிறந்த கன்னித்தன்மையோட அந்த அந்த எப்படி சொல்றது, எப்படிங்க சொல்றீங்க, கற்புத்தன்மையோட இருந்திருக்காரு பாத்தீங்களா அவரு. கன்னியாஸ்தானம் கற்புத்தன்மைன்னு பேரு. அப்பேற்பட்ட கற்புத்தன்மையோட இருந்திருக்காருன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதனை அண்ணன் தங்கை உறவுன்னு ஒரு தங்கை உறவு இருக்குங்க. என்னதான் தாய் தந்தை உறவை விட மேன்மையான உறவுனா நட்பு உறவை சொல்லுவோம். அந்த நட்பு உறவுக்கு தந்தைக்கும் ஈடான உறவு அப்படின்னா அது அண்ணன் உறவை தான் சொல்லுவோம். உலகத்திலேயே அண்ணன் தங்கச்சி மாதிரி ஒரு உறவு எந்த உறவுமே கிடையாதாமா. இல்ல, அண்ணன் தங்கச்சி மாதிரி ஒரு உறவு எந்த உறவுமே கிடையாதான். தங்கைக்காக எதையும் செய்ய துணிந்தவர் யார்? ராவணேஸ்வரன். அப்பேற்பட்ட ராவணேஸ்வரனுக்கு